கோயிலுங்க. இந்த இடம் ராமநாதபுரத்தில் இருக்குங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, மக்கள் அவங்க நினச்ச காரியம் நடக்கணுங்கிறதுக்கு மஞ்சள் அரைச்சி வராகி அம்மனுக்கு சாத்துவாங்க. அம்பாள்கிட்டேருந்து அந்த மஞ்சளை நம்மளுக்கு பிரசாதமாக தருவாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோயும் போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா, சிவன் இங்கே வரும்போது பார்வதி அம்பாள் இந்த குளத்துல குளிச்சுட்டு தலையை விரிச்சு போட்டு சிவன் முன்னாடி நிற்கிறா. உடனே சிவன் ஏன் இப்படி தலையை விரிச்சு போட்டு நிற்கிறேன்னு கேட்குறாரு. உடனே பார்வதி அம்பாளுக்கு கோபம் வந்து அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடறா வராகி அம்மனா. ஆனானப்பட்ட இந்த என்ன பண்ணிக்க இவ்வளோ கஷ்டம்னா, எங்கள் அப்பாவோட நிலைமையை யோசித்து பார்த்தா ரொம்ப கஷ்டங்க.